நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 57வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 57வது வசனம். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாக பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வாசிக்கப்பட்ட இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அப்படின்னா, இந்த ரெபேக்காளை பெண் கேட்பதற்காக ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ஒருத்தர் வருகிறார். அப்போ அவர் வழியில என்ன ஜெபம் பண்ணிட்டு வர்றாருன்னா, ஆண்டவரே, எனக்கு எந்த பொண்ணை என்னுடைய எஜமானனுக்கு பிடிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அதுவும் ஒரு மனுஷனுக்கு, ஒரு வாலிபனுக்கு ஒரு பெண்ணை பார்க்கறது எப்படின்னே தெரியல. ஆனா என்னுடைய எஜமானன் நீ பொண்ணு பார்க்கறது மட்டும் இல்ல, வரும்போது அந்த பொண்ணோட தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எந்த பொண்ணு அதுக்கு ஒத்துக்கும்? இல்லைன்னா எந்த அம்மா அப்பா அதை ஒத்துக்குவாங்க? எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு ஒரு அடையாளத்திற்காக அவர் ஜெபம் பண்றார். அப்போ கிணத்தின் அருகே ரெபேக்காளை பார்க்கிறார். எனக்கு அவருடைய அடையாளத்தின்படி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கிறார். உங்களுக்கு இல்லை, உங்களுடைய ஒட்டகங்களுக்கும் சேர்த்து நான் வார்ப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன உடனே, சே, நம்ம தேடி வந்த ஆண்டவர் நம்மளை கைவிடலை, இந்த பொண்ணு தான் நம்முடைய எஜமானனுக்கு ஏற்ற பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டில், உங்க வீடு என்ன, உங்க வீட்டை நாங்கள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி வீட்டை பார்த்த உடனே அங்கே லாபான் இருக்கிறாரு. லாபானை பார்த்து, இந்த மாதிரி இந்த பொண்ணை கேட்கறதுக்காக தான் நாங்கள் வந்தோம், நீங்க ஓகேன்னா இந்த வாசல் எங்களை அனுப்புங்க, ஓகே இல்லைன்னா இந்த வாசல் எங்களை அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ பொண்ணுடைய வாய்ப்பிறப்ப கேட்போம், எங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே தான், ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறாரு, நாங்கள் எல்லாம் அதை நம்புறோம், பொண்ணுகிட்ட ஒரு டைம் கேட்டுக்கலாம் அப்படின்னு. அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது எப்படி தெரியாத ஒருத்தரோட நான் போறது, அதுவும் அந்த பையனை கொண்டு நிறுத்தி இவனுக்கு தான் நீ மனைவியாக போற அப்படின்னு சொன்னா கூட நான் உடனே போயிடுவேன். பட் அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியல. உயரமா இருப்பாரா, குள்ளமா இருப்பாரா, கலரா இருப்பாரா, இல்ல முசுடா இருப்பாரா, இல்ல சாதுவா இருப்பாரா, எதுவுமே எனக்கு தெரியல. திடீர்னு கூப்பிட்டு, வேலைக்காரனை ஒருத்தனை கூப்பிட்டு இவரோட நீ போறியா அப்படின்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன்? உண்மையா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா தனக்கு பார்க்கணும்னு கூட நினைக்கிறது இல்லை. நிறைய பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. சில பிள்ளைகள் எங்களுக்கு அம்மா அப்பா கூட பார்க்க வேண்டாம், எனக்கு நாங்களே பார்த்துக்கிறோம், நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற உலகம் இது. ஆனா இந்த பொண்ணு இடத்துல கேட்கறாங்க, நீ போறியான்னு கேட்ட உடனே அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு சொல்லுது, நான் போறேன் அப்படின்னு சொல்லுது. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒன்று. சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரியை ஆசீர்வதித்து, நீ கோடாகோடியாக பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணி அந்த பிள்ளைய அனுப்புறாங்க. இப்போ அந்த ஒட்டகம் வந்துட்டே இருக்குது. தூரத்துல ஒருத்தருடைய தலை தெரியுது. அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க. உடனே இந்த பொண்ணு கேக்குது, அதோ அங்க தூரத்துல நான் பார்க்கிறது யார்? உடனே வேலைக்காரர் சொல்றாரு, அவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற எஜமானன். உடனே இந்த பொண்ணு அந்த ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டு அவரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு இப்ப ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா போறாங்க. இப்போ ஈசாக்கு என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாயார் இடத்துல ரொம்ப அட்டாச்சடா இருந்தவன், சாராளை ரொம்ப நேசித்து, சாராளுக்கு தன்னுடைய வயது காலத்துல பிறந்த பிள்ளை. இப்போ தன்னுடைய அம்மாவுடைய அந்த மரணம் அவரை ரொம்ப எஃபெக்ட் பண்ணிருக்கு. எப்ப பார்த்தாலும் அம்மாவே நினைச்சிட்டு இருக்கிறாரு. அம்மாவுடைய துக்கம் அவரால் ஆத்தவே முடியல. அப்படியே பாடுகளா இருக்கும்போது இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் போகுது. தூரத்துல இருந்து அவரை நம்பி, அவர் நல்லா வச்சு பார்த்துக்குவாரு, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கையோட போகும்போது திடீர்னு இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கணவனாருக்கு தான் மேல கூட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம தன்னுடைய தாயாரை குறித்து அதிகமான துக்கமா இருக்குது. இப்போ கண்டிப்பா நான் தான் பிரச்சனை தான் பண்ணணும். ஏயா, நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன், இப்பவே உங்க அம்மாவை நினைச்சிருந்தா என்ன, எத்தனை வருஷமா தான் நினைச்சிட்டு இருப்பீரு, இங்க ஒரு பொண்டாட்டி வர நம்பி வந்திருக்கிறதுக்கு கவலை இல்லையா? இப்படி ஆயிரக்கட்டு கணக்கான கேள்விகளை நம்ம கேட்கலாம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு தன் மனைவியை தன்னுடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டான். ஈசாக்கு தன் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்படின்னா அம்மாவுடைய துக்கம் மறக்கிற அளவுக்கு இந்த ரெபேக்காளுடைய அன்பு அப்படியே பொழியப்படுது. பரவாயில்ல, அம்மா தானே இறந்துட்டாங்க, நான் இருக்கிறேன், உங்களுக்கு அம்மாவா இருக்கிறேன், நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க அதே ஏன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல தன்னுடைய தாயார் மரணம் அடைந்த துக்கம் மறக்கிற அளவுக்கு இந்த ரெபேக்காள் மாறிடுறாங்க பாருங்க. அப்ப நான் இன்றைக்கு காலையில இந்த வேத பகுதியை வாசித்து கொண்டிருக்கும் போது
என்னுடைய மனதில் இந்த ரெபேக்காளை குறித்து ஒரு நல்ல குணம் என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை இந்த ரெபேக்காளுக்குள்ள இருந்துச்சு. ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. ஃபர்ஸ்ட் அவர் ஒல்லியா குட்டையா நெட்டையா குண்டா எதுவுமே தெரியாது, ஆனா தன்னுடைய மனதார ஏற்றுக்கொண்டார். இப்போ தன்னுடைய அந்த கணவனாருடைய வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிற சூழ்நிலைகள் சரியில்லை, ஆனா அதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சரி பரவாயில்ல, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கிறேன், நான் உங்களை காப்பாத்திடுவேன் அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த ஏற்றுக்கொள்ளுகிற என்கிற மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது. அதுவும் ஒரு கணவன் மனைவி ஒன்னாக வாழ்வதற்கு, ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு இந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை மட்டும் உங்களுக்குள்ளே இல்லாதிருந்தா நான் சொல்றேன், நீங்க ரொம்ப சீக்கிரமா பாதிக்கப்பட்டுவீர்கள். இன்னைக்கு இல்ல நிறைய குடும்பங்கள் உடைகிறதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் குடும்பங்களில் எழும்புறதுக்கு காரணம் என்னன்னா, வேற எதுவுமே இல்லை, யாராலையும் தங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற தீமைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியல. வேலை ஸ்தலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல, குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியல, கணவன் மனைவியினுடைய உறவில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, காலதாமதத்தை ஏற்றுக்கொள்ள முடியல, சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் யாராவது ஒருத்தர் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல இந்த சூழ்நிலையை அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களே, ஆனால் இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபையை பாராட்டணும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். அதான் யோபு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்கிறார், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை நான் காணேன், நான் அவரை காணாதபடிக்கு அவர் ஒளிந்திருக்கிறார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையிலே இருப்பீர்களே, ஆனால் நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த சக்தி ஆனாலும் உங்களை கண்டிப்பா மேற்கொள்ளவே முடியாது. நமக்கு எல்லாருக்கும் என்ன மனப்பான்மை வேணும்னா, ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை தாரு. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வாழ்ந்திருக்க மட்டும் தெரிஞ்சா போதாது. யோபுனுடைய மனைவிக்கு வாழ்ந்திருக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும், நல்ல வீட்டில் குடியிருக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும், தன்னுடைய பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும், தன்னுடைய வீட்டில் ஆசீர்வாதம் தேடி வர்றதுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா யோபுவுக்கு அப்படி அல்ல, தன்னை விட்டு கடந்து போனாலும் அதை ஏற்றுக்கொள்ள தெரியும். தான் ஒரு நாள் சுகமா இருந்தாலும் இன்னொரு நாள் வியாதி படுக்கையில் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவருக்குள்ள இருந்துச்சு. அப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்துல வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்குமானா, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பிரச்சனையில பாதி பிரச்சனையை நீங்க இங்கேயே விட்டுட்டு போயிருவீங்க. அவ்வளவுதான், அந்த பிரச்சனையை மீண்டும் உங்களுக்கு தொடரவே தொடராது. ஆனா நம்ம நிறைய பேரால என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஏற்றுக்கொள்ள முடியல, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, நான் எப்படி ஏற்றுக்குவேன்? நம்முடைய மனசில் அவ்வளோ கற்பனை, நம்முடைய மனசில் அவ்வளோ கோட்டை கட்டிட்டு இருக்கிறோம். ஒரு பிள்ளையை குறித்து நிறைய கோட்டை கட்டியிருப்போம், ஒரு பொண்ணை குறித்து நிறைய கோட்டை கட்டியிருப்போம். ஆனால் நம்ம நினைச்சது மாதிரி அதை நடக்கலைன்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஐயோ என்னால் ஏற்றுக்கவே முடியாது, என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இதை ஏற்றுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய குழப்பத்திற்குள்ள ஆளாகுவீர்கள். அது எந்த சூழ்நிலையா வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒன்று தாரும், நீர் எதிர்பார்க்கிறது போல எனக்கு சகலவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. நான் நினைக்கிறது மாதிரி இந்த சிச்சுவேஷன் இல்லை, நான் நினைக்கிறது மாதிரி என் கணவன் இல்லை, நான் நினைக்கிறது மாதிரி என் பிள்ளைகள் இல்லை, நான் நினைக்கிறது மாதிரி என் சரீரம் இல்லை, நான் நினைக்கிறது மாதிரி என் வேலை ஸ்தலம் இல்லை. ஆனாலும் ஒன்றை நான் விரும்புகிறேன், இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை தாங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் அந்த பிரச்சனையிலிருந்து 100% விடுதலையாகி நீங்கள் ஒன்றும் சேதப்படாமல், நீங்கள் ஒன்றிலையும் கவலைப்படாமல், அது உங்களை அழிக்காமல் நீங்கள் அதில் பெரிய சாட்சியாய் நிற்பதற்கு அது ரொம்ப உங்களுக்கு வழி செய்யும். அல்லேலூயா. அப்போ தேவையானது ஒன்று, ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென். நீங்க ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பான்மை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் நீங்க ரொம்ப வியாதி அடைவீங்க, நீங்க மன போராட்டத்திற்குள்ளாய் கடந்து போவீர்கள். உங்களை அதிலிருந்து உங்களை தூக்கி நிறுத்த யாராலுமே முடியாது, எந்த மனுஷனாலுமே முடியாது. அப்போ தேவையானது ஒன்று, எல்லா சூழ்நிலையும் நான் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு நான் ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் இன்றைக்கு இந்த சபை இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வரும்போது கூட, ஆயத்தமாகும் போது கூட, என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது பாஸ்டர், நான் எப்படி ஏற்றுக்கொள்வது?
இவ்வளவு ஒரு கொடுமையை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? இவ்வளவு ஒரு மோசமான நபரை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? உங்களுக்கு தெரியாது இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா என்னுடைய மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, என் சூழ்நிலை எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. என்னால முடியாது பாஸ்டர், என்னால முடியாது, நான் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனாலும் நான் நம்புகிறேன், கர்த்தரிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் இன்றைக்கு சிலுவையை சுமக்கிற நீங்கள் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் விரும்புவது ஒன்றே ஒன்று, எப்பேற்பட்டதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகா பெரிய கிருபை. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மடையாளமாய் கர்த்தர் வைத்தார். பாருங்க, அவருக்கு அவ்வளோ பலன் இருக்குது, அவளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது. ஆனா தனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், ரிஜெக்ட் பண்ணவும் பண்ணலாம். அவ்வளவுதான், ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஆனா ஒரு பெரிய பாடுக்குள்ள தான் போறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படிப்பட்ட பாடுகளா? ஏற்றுக்கொள்ளலைன்னா உலகம் என்ன பேசும், சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன பேசுவாங்க, எல்லாம் அவருக்கு தெரிந்தோம். தன்மேல் வைத்த அந்த பாடுகளை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளுவீர்களே ஆனால், இந்த சூழ்நிலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இதிலே நீங்கள் சாட்சியாய் நிற்பீர்களானால், எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்றைக்கு நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறதோ, உங்களுடைய அந்த ஏற்றுக்கொள்ளுதல், நீங்க பொறுத்து போகிறதில் உங்க குடும்பத்தை நிச்சயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படியே கைகளை உயர்த்தி கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே ஒன்று மட்டும் எனக்கு கிருபை வேண்டும், நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை. என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, என்னால இதை ஆண்டவரை விரும்ப முடியல, இதுல இருந்து நான் எப்படி வருவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் பேசினது போல இந்த சூழ்நிலையை, இந்த பிரச்சனையை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன பக்குவத்தை, ஸ்தோத்திரம், கைகளை உயர்த்தி கெஞ்சி, அப்பா எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு துக்கத்தோடு அல்ல, மன பாரத்தோடு அல்ல, சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெருமையை, மன பக்குவத்தை இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி. கைகளை உயர்த்தி எனக்கு அந்த கிருபை வேண்டும், எனக்கு அந்த கிருபை வேண்டும், கிருபை வேண்டும். ஓ ஹல்லேலூயா, கிருபை வேண்டும். ஆர்ப்பணிக்கின்றே, ஆர்ப்பணிக்கின்றே, ஆவி ஆத்மா சரீரம் யாவும் ஆர்ப்பணிக்கின்றே. சொல்லுவோம், ஆவி ஆத்மா சரீரம் யாவும் ஆர்ப்பணிக்கின்றே. ஆமென் சொல்லுங்க. சோ அர்ப்பணிக்கிறது, ஏற்றுக்கொள்வது என்பது கர்த்தரால் நமக்கு கிடைக்கிற பெரிய அபிஷேகம். விசுவாசிகளா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்த பெரிய பாதையில் ரொம்ப முக்கியமான பாதை வேதாகம கல்லூரியுடைய வாழ்க்கை. இந்த வேதாகம கல்லூரிக்கு என்னுடைய ஊரை விட்டு நான் கிளம்பும் போது எனக்குள்ளே இருந்த கற்பனைக்கு அளவே இல்லை. அவ்வளோதான், இனி இதோட நம்முடைய வாழ்க்கையினுடைய கஷ்டமெல்லாம் நமக்கு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஒரு புதிய வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம். ஸோ நம்ம மேலே ஆண்டு ஒரு பெரிய இறக்கத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு பெரிய கற்பனையோடு நான் அந்த காலேஜுக்குள்ளே கடந்து போனேன். ஆனால் நாட்கள் தாண்ட 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 எனக்கு இப்படி இல்லாமா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதை எப்படி தாண்டுவோம்? நம்ம கரெக்டாக தான் வந்துட்டோமா, இல்லை ஆண்டவருடைய நடத்துதலா, இப்படி ஆயிரக்கணக்கான கேள்வி எனக்குள்ள எழும்பிட்டே இருந்துச்சு. அந்த வேதாகம கல்லூரியிலே படிப்பை தொடர விடாம எத்தனையோ சூழ்நிலை. ஆனால் ஒரே ஒரு விசை, ஒரு பாஸ்டர் பாடம் நடத்தினார். அவர் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது ஒரு சம்பவத்தை அவர் எடுத்தார். இந்த சிமேயி அவனுடைய வாழ்க்கையும் தாவீதையும் எடுத்தார். சிமேயு தாவீதை தூசிக்கும் போது தாவீது ஒரு நல்ல மதிப்பில் இருக்கிற ஆள். சிமேயி ரொம்ப மோசமாக அவரை தூசிக்கிறார். தூசிக்கும் போது அந்த தாவீது கூட இருக்கிறவனை பார்த்து சொல்றாரு, சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஸோ அவ்வளோ பெரிய அவமானமான வார்த்தை, அவ்வளோ மோசமான வார்த்தை, அவனை அழிக்கிறதுக்கு இவ்வளோ தகுதி தனக்குள்ள இருக்குது. ஆனால் அதை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். பரவாயில்ல, அவன் தூசிச்சுட்டு போட்டும்பா,
அவன் தூசிச்சுட்டு போட்டோம். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதை ஏற்றுக்கொண்ட தாவீது மலையிலிருந்து திரும்பி வரும்போது ராஜாவாய் திரும்பி வந்தார். ஆனா இந்த சிமேயி பட்டணத்திற்குள்ள கூட காலடி எடுத்து வைக்க முடியாம அவன் பட்டணத்திலிருந்து துரத்தப்படுகிற ஒரு மனுஷனா மாறிட்டான். இந்த வார்த்தை அவர் சொல்லும் போது, இவ்வளோ பெரிய தாவீது, அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, அவனே இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டான். உன்னால ஏன்டா ஏத்துக்கவே முடியாதா? ஏத்துக்கவே முடியாதா? அப்ப நீ எப்படி ஊழியத்துக்கு வந்த? நீ எப்படி ஊழியம் செய்ய போற? இந்த சின்ன பிரச்சனையே உன்னால ஏத்துக்க முடியலன்னா இதை விட பெருசா வந்தா நீ எப்படி ஏத்துக்குவ அப்படின்றது அவர் டீச் பண்ண என் இருதயத்துல பேசிக்கொண்டே இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தேன். இந்த சின்னதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் உங்க ஊழியத்துக்குன்னு கலப்பையின் மேல கையை வச்சுட்டேன். இனி திரும்பி பார்க்க மாட்டேன். நான் எதை வேணாலும் ஏத்துக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கு நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, நான் சுகமாய் ஊழியம் செய்வதற்கு ஒரு பெரிய காரணம் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டதனுடைய பலனை கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய கண்களால் காணப்படும். பலவீனத்தை ஏற்றுக்கொள் மகளே, உன்னுடைய நிந்தையை ஏற்றுக்கொள் மகளே, மகனே. உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள். நீ இப்பொழுது கடந்து போகிற இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள். உன்னுடைய அவமானத்தை நீ ஏற்றுக்கொள். இந்த குறைவை நீ ஏற்றுக்கொள். இந்த நிராகரிப்பை நீ ஏற்றுக்கொள். நான் ஏன் ஏத்துக்கணும்? எனக்கு ஒண்ணுமே இல்லையா? நீ எதையுமே கேட்காத. கர்த்தருடைய சமூகத்துல நான் ஏற்றுக்கொள்றேன்ற அந்த எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் ஆகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் உன்னை அந்த சிமேயிக்கு முன்பாக ராஜாவாய் ராஜாத்தியாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். அன்றைக்கு ஏற்றுக்கொண்ட நீங்கள் ராஜாக்களோடு உட்காருவீர்கள். ஆனால் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த அந்த மனிதன் அவன் ஒன்றுமில்லாமல். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி உங்களுடைய மகளிடத்தில் ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள். உங்களுடைய மகனிடத்தில் ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள். இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது. கரங்களை தட்டி நன்றி சொல்லிக்கொண்டே ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல அல்ல அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும். எனக்கு நீங்க எந்த பாதையில நடத்தினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை. ஹல்லேலூயா. தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடுகிறார். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. தாவீதுக்கு எடுத்த உடனே இது ஒரு மகா பெரிய வெற்றி. இதுவரையிலும் இப்படிப்பட்ட வெற்றியை மக்கள் மத்தியில் அவன் செய்ததே இல்லை. ஆனா என்றைக்கு அவன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை வாங்கினானோ அன்றிலிருந்து ராஜாவுடைய கோபத்திற்கு ஆளாயிட்டான். இப்ப அவன் துரத்தப்படுறான். அவனுக்கு விரோதமாய் நிறைய கொலை மிரட்டல்கள் எல்லாம் கடந்து வருகிறது. அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் அவன் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாம ஒதுங்கின ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். ஆனா அவனுடைய மனசுல இருந்ததெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க தீமையை உங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கும் போது உங்க இருதயம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யல அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு இருதயம் தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன். பலனா இருக்கிற எல்லாரும் நம்ம என்னைக்கும் பலனா இருக்க முடியாது. என்னைக்கும் நல்லா சாப்பிட்ற நம்ம என்னைக்கும் நல்லா சாப்பிட்டே இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்கிறது அதான் பெர்க்மன் செய்ய ரொம்ப அழகா பாடுவார்ல, பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு, மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வதுவோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வதுவோ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரயாணத்து மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்து மேடும் உண்டு பள்ளங்களும் உண்டு,
மிதித்திடுவார், மிதித்திடுவார், ஓ மிதித்திடுவார், தாண்டிடுவார். மான்கால்கள் உனக்குண்டு, மறவாதே, மறவாதே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வதுவோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய உன் ஆத்துமா வாழ்வதுவோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. பலவர்ண அங்கியை போட்டு அழகு பார்த்த யோசேப்பு இப்பொழுது சிறைச்சாலையினுடைய வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது அதையும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அப்படியே அழகா அதை வாங்கி, சரி பரவாயில்ல, ஒரு காலத்துல நான் அந்த அங்கியை போட்டேன், இன்னைக்கு இந்த அங்கி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொண்டார். ஒரு காலத்துல தன்னுடைய அப்பாவுடைய அரவணைப்புக்குள்ளே வாழ்ந்தான், இப்பொழுது அந்த அரவணைப்பு அவனுக்கு தூரமாக்கப்பட்டிருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டார். ஒரு காலத்துல அவன் மற்ற சகோதரர்கள் செய்கிற தப்பை தன்னுடைய அப்பாவுக்கு எடுத்துக்கொண்டு போன்னு சொன்ன போது அவங்க அப்பா இடத்துல இருந்து நிறைய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ உண்மையா வாழ்கிறத நினைச்சு அவனுக்கு பாடுகள் மேல பாடு கிடைச்சிருச்சு. ஆனா வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் யோசேப்பு என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு பாருங்களேன். தன் தேசத்திலேயே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் பேசுறாரு. உனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் உங்களுடைய மனதார நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் மனசார இதை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க. இதை தாங்கக்கூடிய பலன் மட்டுமல்ல, தப்புவிக்க வேண்டிய வழி மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை சாட்சியாகவும் நிறுத்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் நம்புறேன், சில வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறாங்க பாருங்க, இந்த கணவன் தவறான வழியில ஏதாவது தெரிந்து கொள்ளும் போது சில சகோதரிகளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது உண்மை. நம்ம மாம்சம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அவ்வளவு நம்பி ஒரு மனுஷனை நம்பும் போது, அந்த மனுஷன் துரோகம் பண்ணும்போது நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, நீங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்க தான் சிக்காவீங்க, நீங்க தான் பலவீனப்படுவீங்க. நான் நம்புறேன், உப்பு தின்னவங்க கண்டிப்பா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அவங்க என்ன ப்ராப்ளம் பண்ணாங்களோ அதை கர்த்தர் சமூகத்தில் வச்சிருங்க. நீங்க அதனால ஏற்றுக்கொள்ள முடியாம தடுமாறி நிறைய யோசிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறத விட, ஆண்டவரே இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாரு, நான் உங்க கையில கொடுக்குறேன், இந்த சூழ்நிலையை தாண்டக்கூடிய பலன் தாங்க நீங்க கேளுங்க. நான் நம்புறேன் நீங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்பீர்கள், சமுதாயத்தில் ரொம்ப பிரயோஜனமா இருப்பீர்கள். ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பட்சத்துல கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் உங்களிடத்துல வேற ஒன்னையும் எதிர்பார்க்கல. எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நான் கொடுத்ததை அப்படியே 100% நீ என்ன பண்ணிக்கோ. கேட்கல, ஏற்றுக்கோ, நீ ஏற்றுக்கொள், நீ ஏற்றுக்கொள். அதற்காக ஜெபிக்கிறது வேற, அது உங்களை விட்டு போகும்படியாய் மன்றாடுகிறது வேற. ஆனா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதனால உங்களுக்கு பெரிய நன்மை உண்டாகும். ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன், அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாரும் கண்களை மூடலாம். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கோடி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஏற்றுக்கொள்ளுகிறதுல ஒரு பெரிய பலன் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுக்காய் பாரத்தோட ஜெபிக்கிறேன். நன்றி அப்பா. சில சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உங்கள் பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவரே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதய பலத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. நிறைய கற்பனை எங்க பிள்ளைங்க கட்டிட்டாங்க, நிறைய யோசனை எங்க பிள்ளைகளுக்கு உண்டாயிருந்துச்சு. அதனால திடீரென்று இப்படி ஒரு ஷாக்கான நியூஸை எங்க பிள்ளைகளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபம் முடிகிறதுக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன பக்குவத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்து அதிலிருந்து தூக்கி எடுத்து இந்த பலவீனம், இந்த மன கஷ்டம் எந்த நாளும் உங்க பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி இதை தாண்டி ஜெயித்து நிற்கிறதற்கு ஒரு இரக்கத்தை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக ராஜா. நன்றி அப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆலயத்திலையும் இன்னும் ஆன்லைனிலும் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை தந்து நீர் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்துகிறோம்.